ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சுவையான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 4 டம்ளர் சீரக சம்பா அரிசி, இதை பிரியாணி அரிசின்னு சொல்லுவாங்க. மட்டன் 1/4 கிலோ, புதினா, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், முந்திரி, இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம், எலுமிச்சை, இது ஜூஸாக புழிஞ்சு ஊற்றுறதுக்கு. மசாலா ஐட்டம்ஸ்: பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, பிரியாணி இலை, ஏலக்காய், பச்சை மற்றும் கருப்பு, அன்னாச்சி மொக்கு, தயிர், கொத்தமல்லி இலை. மிளகாய்த்தூள், கறி மசால் தூள் 2 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல மட்டனை குக்கரில் வேக வச்சுருவோம். அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்துருவோம். அடுத்து நம்ம தேவையான பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு எடுத்து வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, முந்திரி, இது 3த்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிருவோம். நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடுவோம். அதே ஜாரில் நம்ம அடுத்த பேஸ்ட் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகா, புதினா, சின்ன வெங்காயம், இதை சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து குக்கரில் ஒரு 5 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துப்போம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, முந்திரி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷம் ஆனதும் நம்ம தக்காளி சேர்த்துப்போம். நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் இது கூட மிளகாய்த்தூள் சேர்த்துப்போம். இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. அப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த புதினா பேஸ்ட்டையும் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. 2-3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கறி மசால் தூள் சேர்த்துப்போம். அடுத்து தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த கறியை சேர்த்துப்போம். இது கூட இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுருவோம். தட்டு இல்லைன்னா குக்கர் மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் கறிக்குள்ளெல்லாம் நல்லா மசாலா இறங்கும். அப்புறம் நம்ம இது கூட கழுவி வச்சுருந்த அரிசியை சேர்த்துப்போம். சேர்த்து கலக்கிப்போம். அப்புறம் வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுருவோம். புழிஞ்சு நல்லா கலக்கிடுங்க. இதுக்கு தேவையான தண்ணி இங்கே நான் 6 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். 4 டம்ளர் ரைஸுக்கு. அப்புறம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டு அடியிலிருந்து நல்லா கலக்கிக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காது. அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு இங்கே நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டுருவோம். இப்போ விசில் அடங்கினதும் நம்ம எடுத்து பார்த்துருவோம். அவ்வளோதாங்க, வீட்லேயே சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.